all ready for your French lesson? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது alphabet. கொஞ்சமா let's start to learn the alphabet and கொஞ்சமா let's start to learn new words in French. Okay kids, so in this slide la enna paakringa? It's an aeroplane. A for aeroplane. ஆனா Frenchல நம்ம aeroplane னு சொல்ல மாட்டோம். We say avion. 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 இங்க வந்து a சொல்லக்கூடாது. Frenchல வந்து a sound இல்ல. It's an a sound. Avion. அதே மாதிரி n லாஸ்ட்ல நேசலா இருக்கணும். o னு இருக்கணும். on இருக்க கூடாது. Okay kids, புரியுதா? Next நம்ம பார்க்க போறது B. Bonbon. Bonbon. இந்த bonbon பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? நம்ம bonjour, bon après-midi, bonsoir னு பார்த்தோம்ல, அதே bon தானே இங்கேயும் இருக்கு. ஆனா bonbon னு சொல்லும்போது அது நம்ம greetings கூட ரிலேட்டடே கிடையாது. It just means toffee. நம்ம சாப்பிடுற இந்த toffees, candies, அதுதான் bonbon. Okay kids, இப்போ next slideல என்ன பார்க்குறீங்க? It's a cat. So நம்ம C for cat னு சொல்லுவோம். இது say. நம்ம Frenchல we say chat. Chat. So CH வந்து church. நம்ம இங்கிலீஷ்ல church னு சொல்லுவோம்ல, அந்த ch sound இல்லாம it's a sh sound. shallowல வர sh sound. Chat. அதே மாதிரி இங்கேயும் T வந்து silent. ஷா. ஷாட்னு சொல்லக்கூடாது, ஷா. நெக்ஸ்ட் இது யாரு? இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஸ்டெத்தஸ்கோப்லாம் மாட்டியிருக்காரு. He is a doctor. So Frenchல we say des docteur. Docteur. ஸ்பெல்லிங் வந்து கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரியே தான். Just ஒரு slight change. Docteur. Okay kids? Next, that's an elephant. நம்ம இங்கிலீஷ்ல E for elephant னு சொல்லுவோம். Frenchல we say éléphant. Éléphant. இங்கேயும் நீங்க T ய pronounce பண்ணக்கூடாது. It is silent and N வந்து ஒரு nasal sound. And fa கிடையாது, fa. O sound. So éléphant. and நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த E மேல ஒரு கோட் இருக்கு. அந்த கோட் என்னது? அந்த கோட் வந்து accents அப்படின்னு இருக்கும் Frenchல. அந்த கோட் வந்து ஒரு லெட்டர் மேல இருந்தா அதோட pronunciation அது எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் மாறும். சோ நம்ம E வந்து a sound சொன்னோம்ல, இந்த கோட் இருக்கிறதுனால a sound வரும் and it is éléphant. Next, F. அது என்னது? அது ஒரு fruit basket. நம்ம சொல்லுவோம் fruits. இங்கிலீஷ்ல fruits னு சொல்லுவோம். Frenchல fruit. நம்ம எழுதுறது எக்ஸாக்ட்டா இங்கிலீஷ் மாதிரியே தான் இருக்கும். fruits னு எழுதுவோம். ஆனா we say fruit. நம்ம S கூட இங்க silent. S and T ரெண்டுமே silent. We say fruit. இப்போ நீங்க நினைக்கலாம், இந்த மாதிரி இருந்தா நம்ம சிங்குலரும் ப்ளூரலுக்கும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? ப்ளூரல்ல ஒரு S இருக்கணுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா Frenchல பொதுவா வேற ஒரு ஸ்ட்ரக்சர் கூடவே வரும். அதை வச்சு தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃப்ரூட்ஸ்னா fruit. Fruit நானும் we pronounce it as fruit. Next comes J. J. Grenouille. Grenouille. So இங்க பாத்தீங்கன்னா அந்த E மேல அந்த கோட் இல்ல. So அதனால நம்ம E ய கிரே சொல்லல, நம்ம grenouille சொல்லல, நம்ம grenouille. and இங்கேயும் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த L, double L and E இருக்கு. அதுவும் it will not come here. It is silent. So we pronounce it as grenouille. நீங்க கொஞ்சமா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க உங்களுக்கே French pronunciation எப்படின்னு புரிய வரும்.
இப்போ at first உங்களுக்கு மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து ஆஷ். ஸோ what do you see on the screen? It's the number 8. 8க்கு ஃப்ரெஞ்சில் வித்னு சொல்லுவோம். It starts with the letter H, which is ash in French. With. இந்த வித்ல பார்த்தீங்கன்னா டி வந்து சைலண்ட் கிடையாது, நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ரெஞ்சில் வேற ஒரு வேர்டு இருக்குது வீன்னு, அதுவும் இதுவும் சேம் சவுண்ட் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்லைட் சேஞ்ச். ஸோ வித். ஓகே கிட்ஸ், இதுதான் லாஸ்ட் ஆல்ஃபபெட் ஃபார் டுடே. அண்ட் மற்ற ஆல்ஃபபெட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு புது லாங்குவேஜ், ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ்லாம் நீங்கள் என்கிட்ட லைவ் செஷன்ஸில் கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு நான் ஏதாவது பர்டிகுலர் டாபிக் சொல்லிக் கொடுக்கணும்னு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை லைவ் செஷன்ஸில் என் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் we will be doing some spoken French. ஸோ கிட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைவ் செஷன் உடைய டைமிங்ஸ் தெரியறதுக்கு. Okay kids, see you in the live sessions. Bye.